ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸி லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்களாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது. சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மஷ்ரூம் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சாப் பண்ணது, கார்லிக்கு, கொத்தமல்லி. இப்போ பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலும் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துப்போம். அதை நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப டார்க் கலர் வரக்கூடாது, லைட்டு கோல்டன் கலர் வந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ பொடிசாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நார்மல் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். இந்த பட்டர்லாம் நல்லா செப்பரேட் ஆகிட்டு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துப்போம். இந்த பட்டர்லேயே இது ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட்டுனா ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை இப்போயே சேர்த்துலாம். இந்த ஸ்டேஜில் இதில் தண்ணியில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். பாருங்கள், மூடி வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. திருப்பியும் நல்லா கலந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் திருப்பியும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நாளால் 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது காரம்னு பார்த்திங்கன்னா வெறும்னே இந்த பெப்பர் தூள் மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது வதங்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் கம்மி தான். இதுக்கு சில்லி பவுட்ரு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இது கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் இறக்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செய்யறது ரொம்ப ஈஸி. லைட்டாக ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். அந்த கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே அது மாதிரி செட்டில் ஆகிட்டுன்னா போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை. இது ஒரு பேக்கெட்டுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிது. ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.